ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி மினி பிளாக் தான். பட் இது ஜூலை 29th எடுத்த பிளாக் தான். அது வந்து குரு பௌர்ணமி. நான் பிறந்தது குரு பௌர்ணமி தான். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் குரு பௌர்ணமிக்கு நான் டெம்பிளுக்கு போனேன். போகிற வழியிலே வந்து ஒரு போண்டா சாப்பிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு கோயிலுக்குள்ளே. வந்தோன்னே நம்ம முருகன் தான் இருந்தார். இந்த லொக்கேஷன் வந்து ஸ்ரீ காலாஸ்ரீல இருந்த காலாஸ்ரீலேருந்து உங்கள் ஸ்ரீ காலாஸ்ரீ டெம்பிள்லேருந்து கொஞ்சம் உள்ள அவுட்டர் வரணும். சாய்பாபா டெம்பிள்னால் எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே விட்டுருவாங்க. செம்ம கிராண்டாக செஞ்சுருந்தாங்க, ஃபுல் லைட்டிங் செட்டப்ஸோட. அப்படியே நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா அங்கே ஒரு சுத்தல் இருக்கும். அதை நான் வீடியோ கவர் பண்ணேன்னு எனக்கு தெரில. அங்கே அம்மன், ஐயப்பா, சாய்பாபா, ஸ்ரீடி சாய்பாபா இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த குகையில் வந்து எப்பயுமே தீ எரிஞ்சதில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பக்கம் ஒரு கடவுள் இருக்கா. நான் இத்தனை நாள் அது கால பைரவர்னு நினச்சேன். அது கால பைரவர் கிடையாது. அது குரு சம்மந்தப்பட்ட அது கடவுளாக இந்த இவர் தான் இங்கே நாய்க்குட்டியெல்லாம் வச்சுருக்காருல அவர் தான். என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் அங்கே வந்து ஃபோன்ஸ் வந்து சில பேர் அலோவ் பண்ணுறாங்க, சில பேர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்க. ஸோ தெரியாமல் எடுத்தேன் இந்த வீடியோஸ்லாம். இவ்வளோ எங்கள் ஊர் சாய்பாபா. உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிட்டேன், நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நிறையா பேர் தைரியமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா சில பேர் வந்து கத்துறாங்க, எதுக்கு எடுக்கிறீங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா எங்கள் ஊர் சாய்பாபா. அழகாக டெக்கரேஷன் எல்லாமே வச்சுட்டு. நான் இதுமாதிரி சொன்னேன்னா அங்கே தான் எல்லாமே தேங்காயெல்லாம் உடைப்பாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு தரிசனம் மட்டும்தான். என்னோட குரு பௌர்ணமி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி போயிட்டு பஸ்ஸில் குட்டி ஷாப்பிங் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்தா ஐஸ்கிரீம் அண்ட் ஒரு வெண்ணிலா அண்ட் ஒரு பாதாம் மில்க் குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் வாங்கிட்டு வந்தது பிக் பஸாரில்.